ஜனநாயக கூட்டணி பாஜகவின் தலைமையிலே அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம். சுயமரியாதை உள்ள ஒரு கூட்டணி, தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து மீட்டெடுக்க வந்துள்ள ஒரு கூட்டணி, வலுவாக அமைத்து 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு வேலைகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று மிக தெளிவாக 2 திராவிட கட்சிகளின் பொய்களையும் புரட்டுகளையும் பச்சோந்தி போல் நேரத்துக்கு நேரம் மாறக்கூடிய தன்மையும் விளக்கி கடுமையாக இன்று கோவையிலே விமர்சித்துள்ளார்கள். அவர் தமிழகத்தின் தலைவராக வந்த பிறகு, பாஜகவின் தலைவராக வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சியும் மாற்றமும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலும் தாய்மார்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலிலே அதன் பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும், பிரதம வேட்பாளர் யார் என்று கூறி ஓட்டு கேட்கக்கூடிய ஒரே கூட்டணி இந்த என்டிஏ கூட்டணி மட்டும்தான். இந்தி கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு தெரியாது. அதிமுக கூட்டணியில யாருக்கு ஓட்டு கேட்க போறாங்கன்னு தெரியாது. நடப்பது பிரதமருக்கான தேர்தல் என்பதாவது தெரியுமானே கேள்வியா இருக்கு. இப்படிப்பட்ட சூழலிலே மத்தியில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமையும் பொழுது, பிஜேபி எம்பிக்கள் தமிழகத்தில் அதிகம் வரும் பொழுது, மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு வந்து சேரும். ஸ்மார்ட் சிட்டி போன்ற திட்டங்களினால் மக்களுக்கு அதிக பயன்பெறுவார்கள். நிச்சயமாக தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் நவோதயா பள்ளிகள் திறக்கப்பட்டு ஏழை மாணவ மாணவிகளுக்கு மிக அருமையான தரமான கல்வி மிகுந்த குறைந்த கட்டணத்தில் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியோடும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியோடும் மக்களை சந்தித்து ஊழலாட்சிக்கு முடிவு கட்டி 2026 இதே கூட்டணி தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் இருக்கிறோம். பல தலைவர்கள், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட, அண்ணன் திரு எல்முருகன் உட்பட பல பேர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். நானும் மத்திய சென்னை தொகுதிக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறேன்.